இன்னைக்கு சீமான் வந்து திருமாவளவனை பற்றி புகழ்ந்து பேசுனதும் எங்கள் அண்ணனை முறைச்சி பார்த்தா நானே அடிக்க தான் செய்வேன் அப்படின்னு அவர் சொல்லி ஒரு கடந்து போகிறதும் எல்லாம் பார்த்தோம். திருமாவளவனுக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு திருமாவளவன் சீமானுக்கு சப்போர்ட் பண்ணுறாப்புலையா இல்லை அண்ணன்னு சொல்கிறாரு? அப்படி அண்ணன் சொல்லும்போது திருமா வந்து சீமானை தம்பியாக ஏற்றுக்கிட்டாப்புலையா, எங்கேயாவது பேசியிருக்காப்புலையா? அப்படி இருந்து ஏன் அந்த திருமாவளவனுக்காக இவர் சப்போர்ட் பண்ணணும்? அவசியமில்லாத விஷயம் இல்லைவா? இது தேவையே இல்லை. திருமாவளவனுக்கும் சீமானுக்கும் என்றைக்குமே அனுசரித்து போனால் அது எவ்வளவுதான் சீமான் வந்து அவருக்கு முட்டு கொடுத்தாலும் அது வந்து வேலைக்கு ஆகாத விஷயம்தான். அது திம்மவாள் முழுக்க திமுகவுடைய கொத்தடிமை. அது மட்டும் இல்லை, அது ஓங்கோல் குரூப்பில் சேர்ந்துருச்சு. ஓங்கோல்னால் தெரியுமில்லைங்க, ஆந்திரா கும்பல். அந்த கும்பலோட சேர்ந்தது தான் திருமாவளவன். அதோட ஐக்கியமாகி ரொம்ப வருஷம் ஆகிப்போச்சு. அது தெரியாமல் இவர் இன்னும் பேசிகிட்டு இருக்கிறாரு. அது சரியில்லாத விஷயம்தான். அது ஏன் அப்படி போய் முட்டு கொடுத்துட்ருக்கோன்னு பார்க்கலாங்களா? வாங்க பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு முதல் முறையாக வரவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நானும் தெரிஞ்சுக்குவேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ திருமாவளவன் வந்து தமிழனா இல்லையாங்கிற சந்தேகம் ஏற்கனவே இருக்குது. நான் சொல்லியிருக்கிறேன், இப்போ போன காணொலியில் போட்டிருப்பேன். அதுக்கு பெரும்பான்மையானவர் ஆதரவு கொடுத்தீங்க. கிட்டத்தட்ட 5000 பேர்த்துக்கு மேலே அதை வீடியோவை பார்த்துருக்குறீங்க. 2-3000 பேர் கமெண்ட்ஸ் பண்ணிங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி எல்லா வீடியோவுக்கும் ஆதரவு தரணும் நான் கேட்டுக்கிறேன். திருமாவளவன் வந்து தமிழன் இல்லையாங்கிறத பார்த்தா தமிழன் இல்லைன்னே நான் சொல்லுவேன். ஏன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர்த்த கொன்று குமிச்ச ராஜபக்சே அந்த சண்டை முடிஞ்சு ரத்த கையை கூட கழுவில் அப்படியே வீட்டில் போந்துருக்கிறான். அவன் வீட்டுக்கு கனிமொழி, டிஆர் பாலு, திருமா, அந்த ஒரு குழு ஓங்கோல் குழு, திம்மவாள் குழு கோஷ்டி அங்கே போய் காபி சாப்பிட்டாங்க ராஜபக்சே கூட. நினச்சி பாருங்க, ஒரு எதிரி கூட நம்ம மன்னிச்சிடலாம். அவன் எதிரி நேருக்கு நேர் இருக்கிறான். அவன் கூட ராஜபக்சே அவனை கூட விட்டுறலாம். ஆனால் இந்தியாவில் இருக்கிற காங்கிரஸ் அரசையும் திம்மவாளை விட முடியுமா? காங்கிரஸ் தான் கொன்னது. யாரை? நம்ம தமிழரை கொன்னது. அது துரோகி நம்பர் 1 காங்கிரஸ்னா, துரோகி நம்பர் 2 திமுகனா, அந்த திமுக கும்பல் அடிவருடியான திருமாவும் தான் துரோகி, இனத்துரோகி. இனத்துரோகினா இப்போ தமிழ்னா சேர்ந்துட்ட மாதிரி ஆகுது. அது வந்து தமிழனாங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு யாராவது தமிழ்னு அவர் மேலே தமிழன் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு திருமாவளவன் தமிழ்னா எனக்கு நம்பிக்கை இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா திம்மவாள் குரூப் இவங்களாம் ஏன் அங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா, ராஜபக்சே பாருங்கள் அடிக்கடி இதுக்கு வருவார், திருப்பதிக்கு வருவார். ராஜபக்சே மட்டும் இல்லை, எந்த அங்கே அமைச்சராக பதவி ஏற்றாலும் சரி, அந்த சிங்களனும் எல்லாமே திருப்பதி வந்துட்டு போவானுங்க. அவங்க 2 பேர்த்துக்கு தொடர்பு என்னங்கிறது இதிலிருந்து நமக்கு ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெலுங்கு தான் சிங்கள மொழி பிறப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நிறையா வரலாற்று ஆய்வுகள் பேசியிருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சரிங்கிறது தெரியாது. தெலுங்குக்கும் அந்த சிங்களத்துக்கும் சம்மந்தம் உண்டு. அதனால தான் திருப்பதி அடிக்கடி வந்துட்டு போவாங்க. திம்மவாளும் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் கட்சி வச்சுருக்கும். பெரிய அளவில் இல்லைனாலும் அங்கே அடிக்கடி தேர்தல் பிரச்சாரத்துக்குலாம் அங்கே போயிருக்கும். நான் அந்த காணொலியை சொல்லியிருப்பேன். அதே திம்மவாள் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாப்புல, ஈழத்தமிழர்களுக்குலாம் ஓட்டாக இருக்குது, நான் பேசணுங்க இருக்கு அப்படின்னு கூட சொல்லியிருப்பாப்புல. இந்த அளவுக்கு எதிர்ப்பாக நடந்துகிட்டு இருக்கிற ஈழத்தமிழர்களுக்காகட்டும் தமிழர்களுக்காகட்டும் எதிர்ப்பாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு ஆளை வந்து சீமான் வந்து அண்ணன்னு சொல்கிறது எந்த வகையில் சரின்னு எனக்கு புரியல. உங்களுக்கு ஏதாவது அப்படி தோணுதா? நினச்சி பாருங்கள். என்னதான் அண்ணன் சொன்னாலும் சரி, ஒரு நாளும் இந்த திருமா வந்து சீமானை வந்து என் தம்பின்னு சொல்ல போகிறது கிடையாது. அப்படி சொன்னால் அந்த உலகமே அழிஞ்சிரும். ஏன்னா திருமாவளவனுடைய கொள்கையெல்லாம் வேற. அது ஒரு ரவுடி கும்பல். நாளைக்கு ஏடிஎம்கேக்கே வருவாப்புல. ஏடிஎம்கேக்கு வந்தாலும் இதே எதிர்ப்பு தான் தெரிவிப்பாப்புல. பிஜேபி கூட அதாவது என்ன சொல்லிட்டு ஏடிஎம்கே சேரும் அப்படின்னா, நான் அதிமுகவோட தான் கூட்டணி, பாரதிய ஜனதாவோட கூட்டணி இல்லைன்னு அந்த கருணாநிதி பற்றி அப்படியே இருக்க முடியலங்க. அப்படி சொல்லி இப்போ ஏடிஎம்கே கூட சேருவாப்புல. திருமாவளவனை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. எல்லாம் எங்கே போனால் நமக்கு வாய்ப்பு கிடைக்குமோ அங்கெல்லாம் போய் நல்லா கிண்டணும்னு நினைப்பாப்புல. அந்த மாதிரி ஆள் தான் திருமாவளவன். ஒரு யோக்கியமான ஆள் கிடையாது. அந்த ஆளுகிட்ட போய் நீங்கள் போய் அண்ணன் அப்படின்னு சொன்னால் இது வந்து மனசை ஏற்றுக்கல, சங்கடமாக இருக்குது. இது வந்து பெரும்பான்மையாக வந்து இருக்கிற இளைஞர்கள் சரி, நாம் தமிழர்லேயே இருக்கிற கட்சி அந்த தம்பிகள்லாம் வேறு வழி இல்லை, நீ சொல்லிட்டீங்கிறக்காக என்னடா பண்ணுறது அப்படின்னு அப்படியே அதுக்கு முட்டு கொடுத்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. நானும் பார்க்குறேன் எல்லா வீடியோக்களையுமே. நான் வெளிப்படையாக சொல்கிறேன், இந்த மாதிரியெல்லாம் பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஆதரவு குறைஞ்சிரும். புரியுதுங்களா? ஒரு தமிழன்னா தமிழனுக்கு ஆதரவாக தமிழ் நிலைப்பாடு தான் எடுக்கணும், தமிழ் தேசியத்தினுடைய நிலைப்பாடு தான் எடுக்கணும். திருமாவளவன் தமிழ் தேசியத்தை பேச சொல்லுங்க இனிமேல். அந்த தம்பிகள் உங்களுக்கு தான் சொல்கிறேன். நாம் தமிழர் என்னோட சகோதர அத்தனை பேர்த்துக்கு சொல்கிறேன், தம்பி தங்கைகளுக்கு. திருமாவளவன் கூட கூட்டணி திருமாவளவனை ஆதரித்து பேசாதீங்க அப்படின்னாவது உங்கள் தலைவருக்கு
அடிக்கடி எடுத்து சொல்கிற வகையில் ஏதாவது லெட்டராவது போடுங்க, கடிதம் எழுதுங்க. கருணாநிதி கடிதம் எழுதுவார், அது மாதிரி கடிதம் எழுதுங்க, அண்ணா அன்புள்ள அண்ணா இப்படி செய்யாதீங்க அப்படின்னு கடிதம் எழுதி கொஞ்சமாவது ஓரளவுக்காக ஒரு நல்வழி காட்டுங்க அவருக்குமே. ஏன்னா தலைமையில் இருக்கிற எல்லாருமே செஞ்சிட முடியாது. தலைவர் பிரபாகரனே வந்து ஒரு போர் தொடுக்கிறதுக்கு முன்னாடி தன்னோட தளபதிகிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு தான் போரே செய்வார். அவர் வாட்டு தானே முடிவெடுத்துட்டு போய் எல்லாம் அங்கே போங்க அப்படின்றது கிடையாது. ஆலோசிக்காமல் யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. அதனால் சில விஷயங்கள் வந்து சீமான் தவறாக கூட போகலாம். அப்படி போகக்கூடாதுங்கிறதுக்காக தம்பி தங்கைகள் அனைவரும் அவருக்கு நேர்வழிப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.